வைக்கிறதுக்கு எங்க இருக்குது காசு? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏற்பாடு பண்ணிக்கலாம்னா காசு எங்க இருக்குது? அதெல்லாம் பாத்துக்கலான்றல. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கடனை உடனே வாங்கி நீங்க பாட்டுக்கு செலவு பண்ணி போடுவீங்க, பின்னாடி வா வீட்டுக்கு தான் செலவு பண்ணி என்ன பிடிச்சிக்குவீங்க. அதுக்காக தான் சொல்றேன், காசு இல்லைன்னு போது இல்லாத கம்மன் இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பெரிய இது மாதிரி விருந்து வைக்கிறேன் மருந்து வைக்கிறேன் இருக்கீங்க. யாரு அத்தனை பேர் சபையில இருக்கும்போது நான் விருந்து வைக்கலன்னா என்ன நினைப்பாங்க? மூத்த மாப்பிள்ள முறுக்கிக்கிட்டு திரியிறான், ஆனா ஒரு விருந்து கூட வைக்கல அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம குடும்ப கஷ்டம் என்னன்னு நமக்கு தானே தெரியும். நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனா பரவாயில்ல. என்ன சொன்ன? இல்லைங்க, கடனை உடனே வாங்கிக்கிட்டு என்ன பண்றது? வட்டிக்காரன் இல்ல கேட்பான். யாரு? எங்க அப்பா எங்க அம்மாக்கு வச்சிருக்குது. நான் வேலைக்கு போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் வேலைக்கு போகணும்னு தெரிஞ்சுதானே என்னை காதலிச்ச. உன்னை நல்லா தானே வச்சிருக்கேன். போட்டதுக்கு துணிமணி எல்லாம் இருக்குதானே. யார் வீட்டுல போய் கையெழுந்து விட்டனா? இல்லைங்க. யாரு? என்கிட்ட காசு அதுன்னு பத்தி பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறத ஆக்குற, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதையும் என்கிட்ட பேசாத. சரிங்க, நான் எதுவும் சொல்ல. நான் 2 நாள் கழிச்சு விருந்து உங்க வீட்டுல சொல்லிடு. சரிங்க, சரி சாப்பிடுங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசு இல்லாத நினைச்சிட்டு இருக்கியா? சரிங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு அப்படியே இருக்கு, காயம். வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டுக்கிட்ட அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு பால் மாடு காசு செலவு பண்ணி வாங்கி வச்சா அந்த காசையும் வாங்கி செலவு பண்ணிடுறது. இப்போ என்ன பண்ணுறது? நகைக்கையும் இப்போ கடனை உடனே வாங்கி போட்டாச்சு. இப்போ விருந்து வைக்கிறேன்றாரு. விருந்துக்கு 1 கிலோ கறியை எடுத்து ஆக்க முடியும்? எம்புட்டு வேலை அது? இந்த மனுஷனுக்கு சொன்னால் புரியவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மகா என்ன அழுதுட்டா இருந்த? இல்ல. என்ன நடிக்கிற? அழுதுட்டு தான் இருந்த மாதிரி இருக்கு. என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்ன? இல்ல, எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, என்ன இது? இப்படி அழுதுட்டு இருந்தா இப்படி? இன்னைக்கு தானே போனாங்க. ஷோ, முதல்ல ஃபோன் பண்ணி பேசுனியா என்ன? பேசுனேன். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல தோணுது. இப்படி சொன்னா எப்படி மகா? அழாத சரியா? முதல்ல கண்ணத்தோட. இப்ப வேற மணி ஆகி போச்சு. 12 மணி நேரத்துல ஃபோன் பண்ணா எதுவும் நினைச்சுக்குவாங்க. காலையில எந்திரிச்சோன்னே ஃபோன் பண்ணி பேசலாம் சரியா? அவ்வளவுதான். இன்னும் 2 நாள் தான். அப்புறம் அங்க விருந்து தானே, அங்க போயிட்டு இருக்கலாம் சரியா? நீ சின்ன வயசுல இருந்து அவங்கள விட்டுட்டுல எங்கேயும் போனது இல்லையா? இல்ல, நான் அப்பா அம்மா விட்டுட்டு யார் வீட்டுக்குமே போக மாட்டேன். அவங்களோட தான் இருப்பேன். சரி அல்லாத. முதல்ல கண்ணத்தோட. நான் ராத்திரி நேரத்தில் அழுதுட்டு இருந்தீங்கன்னா வெளியே படுத்திருக்க அப்பா அம்மாவும் எதுவும் நினச்சிக்குவாங்க, எதுவும் பிரச்சனையா என்னமோன்னு. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு படு, காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் பேசிக்கலாம் சரியா? காலையில் எந்திரிச்சோன்னே வீடியோ கால் பண்ணி பேசலாம். 2 நாள் தான். 2 நாளில் நம்ம ஊருக்கு போயிடலாம். கண்ணை தொடச்சிட்டு பாடு, தூங்கு. காலையில் எந்திரிச்சு பேசிக்கலாம். பொண்ணுங்கெல்லாம் எவ்வளோ பாவம் இல்லை? பெற்றவங்கள விட்டுட்டு புகுந்த வீட்டில் வந்து அவங்க கூட வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு செடி நல்லா செழித்து வளர்ந்துருக்கும் போது அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைக்கும்போது அந்த மண்ணுக்கோ அந்த தண்ணிக்கோ அது சேர்ந்து அதனோட பிடிப்போட வாழ்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம். சே. நீ படுத்துக்கோங்க, எதுவும் வேணா கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். நீங்க படுக்கலையா? இல்ல, நீ வெளியே அவரும் அண்ணனும் உட்காந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் டீ வச்சு கொடுக்கணும். உங்களுக்கு டீ வச்சு எடுத்துட்டு வரவா? ஐயோ, தூங்குற நேரத்துக்கு எதுக்கு டீ? அதெல்லாம் வேண்டாம். கௌசி, உனக்கு? வேணாத்த. சரி, ஏதாவது நான் கூப்பிடுங்க. கல்யாணத்துக்கு அங்க இங்கே நலஞ்சுது, உடம்பு கொத்துக்காது. போய் நேரம் காலமா படுங்க. அவங்க 2 பேத்துக்கு தான் வேற வேலை பழப்பல சும்மா நொய்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்க, நீங்க படுங்க. ஏண்டி கௌசி, உன் புருஷன் ஃபோன் பண்ணதா? ஏமா உனக்கு நான் நிம்மதியா இருக்குது பிடிக்கலையா? ஏண்டி அந்த மனுஷன் ஃபோன் பண்ணதான்னு தானே கேட்டேன். ஐயோ, அந்த ஆள் ஏதோ 2 நாள் ஃபோன் பண்ணலன்னு தான் நிம்மதியா இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? கம்முனு இருமா. சரி பாடு. எப்பாடா, ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா? அந்த சாரு பேய் பிடிச்சவ, பேதியில போவ. புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா தான் இவளுக்கு எங்கிட்ட தான் எரியும்னு தெரியல. என்ன பாடு படுத்தி போட்டா அந்த துளசி பிள்ளைய. மனுஷியா அவளா? என்னம்மா, என்னாச்சு? வயராசா, ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்னம்மா சத்தம்? இந்த நாடகத்தை பாத்துக்கிட்டு இருந்தையா? நாடகமா? நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். இந்தாங்கம்மா பேக் உள்ள வச்சிருங்க. கை கால் மங்களிட்டு வையா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவேன். இல்லம்மா, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டேன். எனக்கு பசி இல்லை. நீங்க சாப்பிட்டீங்களா? பிரஷர் மாத்திரை போடணும் இல்லையா, அதனால 8 மணிக்கே சாப்பிட்டேன். நீ வருவன்ட்டு தான் உட்காந்துருந்தேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா படுங்கம்மா, அப்பதான் மாத்திரை போட்டது வேலை செய்யும். இப்படி கொட்ட முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உடம்பு நல்லா ஆகும்? என்னையா பண்றது? அந்த படுபாவிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் வாழ்க்கையே
சாப்பிட்டியா வச்சியான்னு பார்க்காம எப்படியா எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அதனாலதான் நான் உட்காந்தே இருந்தேன். இப்போ எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க, அவதான் அங்க போயிட்டால, விடுங்க. நீ விடுன்னு சொல்லலையா? பாக்குற 4 பேரு 4 விதமா பேசுறாங்க. என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? காது கொடுத்து கேட்க முடியல. இந்த பேத்திய கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த குடும்பம். என்ன பண்ண சொல்ற என்னைய? சரி விடுங்கம்மா, எனக்கு மட்டும் என்ன என் பிள்ளைய பார்க்கணும் வைக்கணுன்ற ஆசை இல்லையா என்ன? கண்ணில் காட்ட மாட்டேங்கிறா, என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு இங்க வர முடியல, திண்டுக்கலுக்கு வண்டி எடுத்து போயிருக்காங்க. திண்டுக்கலுக்கு போயிருக்காங்களா? என்ன விஷயம்? அதான் அவங்க அத்தை பிள்ளை இருக்குல்ல, அந்த மக, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு கூட நம்மள கூப்பிடல பாத்துக்க. அந்த அளவுக்கு இருக்குது அந்த குடும்பம். அந்த குடும்பத்து கல்யாணத்துக்கு உன் பொண்டாட்டி, அவங்க அப்பா, ஆத்தா, நம்ம பேத்தி எல்லாத்தையும் போயிருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்காங்களாமா. எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க உங்க வீட்டுக்கு உங்க மருமக வர முடியல, வண்டி எடுத்துட்டு தங்க போறாங்களான்னு. என் மனசு எம்பிட்டு வேதனைப்படுது தெரியுமா? வெளியே சொல்ல முடியல. ஓஹோ, அதுக்கு தான் அவர் அன்னைக்கு ஃபோன் அடிச்சிருப்பாரோ அந்த கல்யாணத்துக்கு சொல்றதுக்கு. நான் தான் ஃபோன் எடுக்கல. ஏன் பத்திரிக்கை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தா நம்ம என்ன வரமாட்டேன்னு சொல்லுவோமா, இல்ல பத்திரிக்கை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோமா? அந்த அளவுக்கு மதிக்காம இருக்கிறாங்கடா உன்னைய. எனக்கு தான் வேதனையா இருக்கு. அந்த பிள்ளைய ஏன்டா உனக்கு கட்டி வச்சேன்னு இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு தெரியறேன். சரி விடுங்க, என்ன பண்றது? இந்நேரத்துக்கு என் பிள்ளையில இந்த மாதிரி பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, நாளை அடிச்ச வெளுத்து போய் புருஷன் வீட்டுல ஆல்ரெடி புருஷனோட வந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வீட்டு பக்கமா வராதுன்னு சொல்லுவேன். ஆனா இவங்க தான் பிள்ளையோட கூட்டிக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. அடுத்த வீட்டுல எல்லாம் பேர பிள்ளைங்களோட போகும்போது அப்படி வயிற்றுச்சலா இருக்குது எனக்கு. சரிம்மா, போய் படுங்க போங்க. படுன்னு சொல்றேன். நிம்மதியா ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா உன்னை நினைச்சு. சரிம்மா சரிம்மா, நீங்க போய் படுங்கம்மா. எப்படிடா படுக்க முடியும்? சரி போங்க, போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? அவளும் ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கால, அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து வாழ வெட்டியா உட்காருவால, அப்ப தெரியும் நம்ம வயிற்றுச்சல் என்னன்னு. ஏம்மா கம்முன்னு போமா போ. என் மவன் மாதிரி நல்ல பையன் உலகத்துல எங்கிட்ட தேடினாலும் கிடைக்காது. அந்த பாதகத்துக்கு என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து என் குடும்பத்தையே சீரழிச்சு சின்ன பின்ன ஆக்கி போட்டாலே. இங்க வரதுக்கு வலிக்குது, இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போறாங்களா அங்க? உங்களுக்கே தெரியல மச்சான், மகா பிறந்தோடனே வாங்கின வீடு. இதை வாங்கிறதுக்கு எம்புட்டோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் புள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்துருச்சு மச்சான். எனக்கு கஷ்டம்னு பெருசாக இல்லை, ஆனால் புள்ள இப்போ வீட்டை விட்டு போகும்போது தான் மனசு வருத்தமாக இருக்குது. ஆமாம் மச்சான், கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். மற்ற பிள்ளைங்க மாதிரி போய் யாருக்கு வீட்டுக்கும் போகிறதில்ல வாரதில்ல, வீட்டோடு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அங்கே என்ன பண்ணுதோ என்னமோ. நான் இந்த நிரஞ்சனை கூட அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டேன் மச்சான். ஏன்னா அவன் எப்படியோ ஒன்று இருந்துக்குவான், அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் புள்ள அப்படி இல்லை, நம்ம சொல்கிற பேச்சு கேட்குது. பார்த்தீங்களா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தப்போ பொண்ணு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டப்ப மாப்பிள்ளை கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. ஆனால் என் பொண்ணு மகாவை பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போதும், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுது. அந்த ஒரு வார்த்தை போதும் மச்சான். என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சிருவேன் மச்சான். எல்லாம் செஞ்சுக்கலாம். டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. ராத்திரி தூங்க போற நேரத்துல எதுக்கு மாட்டி வாங்கிக்கங்க மச்சான். என்னங்க ஏமாடி ராணி, உனக்கு இந்த உள்ள வச்சிருக்கேனே, போய் எடுத்துட்டு வரேன். ஆனா மச்சான், புள்ள இப்ப கூட என்னை நினைச்சிட்டு தான் இருக்கும். அப்பா என்ன பண்றாரோ, அம்மா என்ன பண்றாங்களோ, தம்பி என்ன பண்றான், புள்ள மனசு முழுக்க இங்கதான் இருக்கும். கவலையே படாதீங்க மச்சான், அதெல்லாம் மகா குணத்துக்கு நல்லா இருக்கும். மகா மாப்பிள்ளையும் பரவாயில்ல, நல்ல தம்பியா தான் இருக்கு, நல்லா பேசுற. அப்படி எங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யணும் இல்லை மச்சான், எங்களுக்கெல்லாம் எதுவுமே பிள்ளைங்க செய்யலினாலும் பரவாயில்ல, அதுங்க சந்தோஷமா இருக்கணும், அது போதும் எனக்கு. உங்க தங்கச்சி நான் இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன். உங்க தங்கச்சிக்கு ஒரே ஒரு ஆசை, நான் கொடி எடுத்து போறேன்னு சொன்னேன். ஆனால் என்ன எதுவும் அமையல, வீடு அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை, இந்த பயலுக்கு ஆக்சிடென்ட், அப்புறம் பிள்ளைங்கள படிப்பு செலவு அப்படி இப்படின்னு அது ஒரு குறை விட்டுவிட்டேன். உங்கள் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு தாலி கொடி வாங்கி கொடுத்துட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருந்துருவேன். ஆமாம், நான் தாலி கொடி வாங்கிட்டு எங்கே போய் போட்டுக்கிட்டு போகிறேன்? பிள்ளைங்களுக்கு செய்வோம், பிள்ளைங்களுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம். எங்கம்மா உங்க அண்ணி படுத்துருச்சா? அன்னைக்கு கௌசிக்கு அன்புக்கு எல்லாத்துக்கும் விரிச்சு கொடுத்துட்டேன், எல்லாம் படுத்துட்டாங்க. கிளம்புவோன்னு அங்க பாடா படுத்தி எடுத்துட்டாமா. இல்லைண்ணே, உங்களுக்கே தெரியும்ல, கௌசி வீட்டுக்காரி எப்போ ஃபோன் பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோன்னு அந்த பயத்தில் தான் கிளம்பியிருப்பாங்க. ஆமா, அந்த ஆள் இன்னும் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணானா தான் பயமா இருக்குது. எப்போ ஃபோன் பண்ணுவான், எப்படி ஃபோன் பண்ணுவானே தெரியாது. ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கௌசியே,
கேரு கௌசி ஃபோன் அடிக்குது பாரு. கவனம் அடங்க, தூக்கமா வருது, கண்ணே முழிக்க முடியல. ஏறு அந்த ஆளா தான் இருக்கு, ஃபோனை எடு. இல்லைன்னா யாரையும் தூங்க விட மாட்டான், எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க. ஏன் ஃபோன் கூட எடுக்க முடியாதோ? தூங்கிட்டு இருந்தேன். எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்தாச்சு, நீ நிம்மதியா தூங்குறியா? சரிங்க, காலையில் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுத்து பேசலைன்னா நியாயம். ராத்திரி 1 மணி ஆகுது, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு பேசுனா எப்படி பேச முடியும்? அடுபாவி பையன் பிள்ளைய தூங்க கூட விட மாட்டேங்கிறான், நிம்மதியை கெடுத்துக்கிட்டு. உனக்கு இங்க வர முடியல, அங்க எல்லார் வீட்டுக்கும் போறியாம்ல? இப்போ யார் சொன்னானா எல்லார் வீட்டுக்கும் போனேன் வந்தேன்னு? நான் பாட்டுக்கு தான் என் வீட்டில் இருக்கேன். நடிக்காத, எல்லா நியூஸும் எனக்கு வந்துருச்சு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. உங்களுக்கு யார் யாரோ ஏதோ தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன ஆளை விடுங்க. உனக்கு இங்க வர்றதுக்கு வலிக்குது, கல்யாணத்துக்கு இங்க இருந்து வண்டியில போறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்குதோ? பேசு, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க, பேசு. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் போனது எங்கள் அத்தை வீட்டு கல்யாணத்துக்கு தான், வேறு யார் வீட்டு கல்யாணத்துக்கும் இல்லை. கட்டின புருஷன் என்னைய கூப்பிடல, நீ எப்படி அங்க போகலாம் சொல்லு? என்னைய மதிக்காத வீட்டுக்கு நீ எப்படி போற? அப்ப நீ என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம்? யார் சொன்னா உங்களை மதிக்கலைன்னு? உங்களுக்கு எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் மாமா ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ஃபோன் எடுக்கலை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்ன நீ போன்ல யாரு? எல்லாம் அந்த பாடகத்தி பயதா. ஐயோ என்னவாமா தெரியலையே, போன்ல அவ தானே பேசிக்கிட்டு இருக்கா. நான் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், போன் எடுக்கல, பிஸியா இருந்தேன். ஏன் உங்க வீட்டுல உள்ளவங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க தெரியாதா? ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாங்கங்க. உங்கள் அம்மா வீட்டை பூட்டிப்புட்டு நான் வெளியே கோவிலுக்கு அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ நேரம் நிற்பாங்க? ஒரு நாள் முழுக்க அங்கே நின்று பார்த்துட்டு ஆளே வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நடிக்காத, இந்த நடிப்பெல்லாம் நம்பி நம்பி எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு, இனிமே நான் நம்புவேன்னு நினைக்காத. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி, அந்த கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும். நான் வைக்கிறேன் ஃபோனை. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ போனை வச்சனா அம்புட்டு தான் சொல்லிட்டேன். ஃபோனை வைக்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஃபோனை ஒழுங்கா வச்சிருங்க. என்னடி என்னவாமா அந்த ஆளுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, படுங்க எல்லாரும். எதுக்கு சும்மா முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கௌசி என்னவாமா அந்த ஆளுக்கு? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற, எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒண்ணு சொன்ன மாதிரி விட்டியட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் இருக்கு. என்ன கௌசி சொல்லு. அந்த ஆளுக்கு வேற வேலை பொழப்பில்ல அத்தை. நான் என்னத்த போய் சொல்றது? என் புள்ள வாழ்க்கை ஏன்னா இப்படி இருக்குன்னு தெரியல. அல்லாதீங்க, நீ எதுக்கு அலறீங்க? அந்த பையனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்ல பையன் நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணி வச்சு. இப்ப பாருங்க என் புள்ள நிம்மதி இல்லாம இருக்கிற. எங்கேயும் போய் ஒரு நிமிஷம் இருக்க முடியுதா? போன் அடிச்சு அவன் நிம்மதி கெடுக்கிறானே அந்த படுபாவி. அல்லாதீங்க, நீ அல்லாம இருக்கிறவன் எப்படி முடியும்? பூமலையை கொண்டு போய் குரங்கு கையில கொடுத்த மாதிரி என் புள்ளையோட அருமை தெரியாம அவங்க ஆத்தா பேச்சு கேட்டுக்கிட்டு படாத பாடுபடுத்துறான். நிம்மதி இல்லாம இருக்கிற இவ வாழ்க்கையில என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ? என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு யாரு காரணமோ அவங்க புள்ள வாழ்க்கை எதுவுமே உருப்படாது. வாழ வெட்டியா இருக்க வீட்டுல வந்து உட்காரும். அதை பார்த்து கண்ணீர் வெடிக்கும் போது என் புள்ள பண்ற கஷ்டம் புரியும். நம்ம வீட்டுல தான் இப்படி பொண்ணு கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னோம். இப்படி அண்ணி நம்ம பிள்ளைக்கு சாபம் கொடுக்குறாங்களே. அவளுக்கு இப்பதானே கல்யாணம் ஆனிச்சு. அங்கதான் மேனேஜரா இருந்தேன். அப்படியா? மேனேஜரா? பரவாயில்லையம்மா, கோலமும் நல்லா போடுற, சமைக்கலாம் தெரியுமாமா? தெரியும். பரவாயில்லம்மா, இந்த காலத்து பிள்ளைகளை படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் கத்துக்க மாட்டேங்குது. நீ பரவாயில்லம்மா, நல்லா பொழைச்சுக்குவோமா நீங்களாம். கறி குழம்புலாம் வைப்பியாமா? எல்லாமே வைப்பேன். பரவாயில்லம்மா, நீ என் வீட்லயும் ஒத்தி இருக்கா. 7 கழுத வயசாகி போச்சு, இன்னமும் ஒரு கறி குழம்போ இல்ல எந்த குழம்பும் வாயிலேயே வைக்க முடியாதுமா. உப்பள்ளி கொட்டிடுவா, காரத்தை அள்ளி கொட்டிடுவா. மனுஷன் வாழணுன்றதுக்காக தான் சாப்பிடுறேன், இல்லன்னா அந்த சாப்பாடெல்லாம் ஒரு நாய் கொடுத்தீங்க, ஒரு நாய் கொடுத்தீங்க. என்னையா என்ன ஒன்னும் இல்லாமதா எத்தனை நாள் இந்த கையால திங்கும் போது இந்த கைக்கு தங்க வளையல் போடணும்னு சொல்லி என் கழுத்துல இருக்க தங்கத்தை மொல்லமா வாங்கி வாயில போட்ட. இன்னைக்கு நாக்குன சோறு உப்பு இருக்காது, இல்லைன்னா உப்பள்ளி கொட்டுவேன், காத்தலி கொட்டுவேனா? வா, இன்னைக்கு உன்னை என்ன கொட்டுறேன். ஐயோ, ராட்சசி பின்னாடி இருக்கான்னு தெரியாம பேசிவிட்டேனே. நீ குழந்தை கட்ட போறாள. என்னம்மா கோலம் போட்டியா? கோலம் போட்டேன் பாட்டி. பாப்பா எங்க உன் பேத்தி? யாரு? இந்த உமாவா? அவன் படிக்க விட்டு எந்திரிச்சு வராம இருப்பாயா? உன் பேர மண்டாட்டி எங்க?
உன் மருமவளாயா இப்பதான் கோலம் போட்டுட்டு உள்ள போன. வெளியே உட்காந்துக்கிட்டு என்ன சிரிப்பு? என்ன சிரிச்சுக்கிட்டு என்ன பழக்கம்? என்னடா சொல்லுடா முதல்ல. வெளியே உட்காந்துக்கிட்டு இந்த ஆறுமுகத்துக்கிட்ட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா இருக்கா? 4 பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? தங்கவேல் மருமக அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க? ஏண்டா அவன் எல்லாத்துக்கிட்டையுமே நக்கல் பேச்சு பேசுவான். என்கிட்ட மட்டும் எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் இப்ப ஏதாவது சொல்ல முடியுமா? வாய் வச்சுட்டு கம்முன்னு இருடா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அதெல்லாம் சொல்லிவிடு. சரிடா நான் சொல்லிக்கிறேன்டா. சரி காபி குச்சியா? இந்த வீட்ல ஒருத்தி மருமகன் இருக்காளே, காப்பி காலகத்துல எந்திரிச்சு வச்சு கொடுக்குறா. மணி எத்தனைப்ப? 6:45 இன்ன வரைக்கும் காப்பி வைக்கலையா? 6 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுல காப்பி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எங்கடா ஒருத்தர் வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க உன் மருமவ? எங்க காலையிலயே ஏதோ பைய தூக்கிட்டு போனா, எங்க வர நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டா போறா. ஏட்டியே மகா பேத்தியே. பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஏமா ஒரு காப்பி வைக்கலாம்ல? 6 மணிக்கெல்லாம் உங்க மாமி காப்பி குடிப்பான். இன்னைக்கு தோட்டத்துல வரதுக்கு நேரம் ஆகி போச்சு. 6:45 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த வைக்கிறேன். வைங்கம்மா, 6 மணிக்கெல்லாம் அந்த பையன் காப்பி குடிச்சிருவாமா. இந்த போறேன். இங்க வருமா, நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் என்ன எதுன்னு சொல்லு. நான் சொன்னா அப்புறம் மாமனார் கொடுமா அப்படி இப்படின்னு சொல்லி போடுவாங்க. சரிடா நான் சொல்லிக்கிறேன். நீ எத்தனை தடவை சொல்றது? ஒழுங்கா காபி குடிக்க தெரியாதா? பாரு இப்ப துணியெல்லாம் ஊத்தி நாஸ்தி பண்ணி வச்சுட்ட. நீ துவைச்சாலும் அழுக்கும் போகாது. ஏடி காலகட்டத்துல பிள்ளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறவ. ஆமா, உங்க பேத்திய திட்டுனா உடனே எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருங்க. அம்மா சாமி, உங்ககிட்ட வாயே கொடுக்க முடியாதம்மா. சின்ன பிள்ளைய போய் திட்டிக்கிட்டு கிடக்குற. அப்பதான் பண்றது அப்படியெல்லாம். மேல காப்பியை ஊத்திக்கிட்டா இப்ப பாரு, துணி வேற துவைக்கணும், அது வேற கரை பிடிச்சி கிடக்குது. மேலைக்கு இது கொதிக்க ஊத்தி புண்ணாகி போச்சுன்னா என்ன பண்றது? பொறுமையா சொல்லு, கத்தாத முதல்ல. காலையில எந்திரிச்ச உடனேயும் ஆமா என்கிட்டே வந்து சொல்லுங்க. சரி சும்மா கத்திக்கிட்டு கிடக்காத. பிள்ளைக்கு துணியை மாத்தி விடு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? இருமா, எல்லாரும் போவோம். ஏடி ஏத்த விட்டு போறதுக்கு எல்லாரும் வருவீங்களா? நீங்களாம் இருந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போய் அங்க வீடு அப்படி அப்படியே கிடக்கும். எல்லாத்தையும் கூட்டி தள்ளி வச்சுட்டு அங்க வேலை இருக்க என்னன்னு நான் போய் பட்டறைக்கு போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. வந்து அம்மா திட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. சரியா? பாட்டி பட்டறைக்கு போயிட்டு வரேன். பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்காத. சரி ஒழுங்கா இருக்கணும். சரியா? கை அப்படியே தூக்கு. அம்மா ட்ரெஸ்ஸை போட்டு துணி போடுறதுக்குள்ள அழுக வந்துடும். அவ்வளோதான், போட்டாச்சு. தலை சீவிட்டு வெளியே விளையாட போலாம். என்ன வைக்காம தலைய பாரு எப்படி இருக்குன்னு. எம்மாடி என்னப்பா தலையே சீவில அதுக்குள்ள அங்க ஓடுறியா? இங்க வா, வந்து தலையை சீவிட்டு போ. சரி விடுமா, இருந்துட்டு போட்டோம். என்ன நேத்து ராத்திரி மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? ஏப்பா காலங்காத்திலே ஆரம்பிக்கிறீங்க, விடுங்கப்பா. அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதோ நேத்து ராத்திரி மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரு வச்சாருன்னு. என்னவா? அவனுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லை. காலங்கத்தில் எதுக்குப்பா அவன் பேச்ச ஆரம்பிக்கிறீங்க? அவன் பேச்சை எடுத்தாலே எனக்கு மண்டைக்கு ஏறும். என்ன சொன்னாரு? கழுத கேட்டா குட்டி சோவரு தான். என்ன? என் வீட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வர முடியல, இங்கேருந்து திண்டுக்கலுக்கு வண்டி வச்சு போறியான்றாரு. அப்புறம் பத்திரிக்கையே எனக்கு கூப்பிடல, என்னைய மதிக்கலை வைக்கலை, உங்கள் அப்பா மதிக்கலை அப்படி இப்படின்றாரு. உன்னைய மதித்தாலும் சரி, நீ மதிக்காட்டியும் சரி, நீ என்னைக்குமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் நிற்க போகிற. அப்புறம் எதுக்கு உன்னை மதிக்கணும்னு நான் ஃபோனை கட் பண்ணிட்டு படுத்துட்டேன். நீ இனிமேல் ஃபோன் பண்ண மாட்டாரு, கவலைப்படாதீங்க. ஏமா இப்படி பேசுற? அனுசரிச்சு போய் வாழணும்ல. ஆட போங்கப்பா, நீங்கள் வேற போங்க பார்க்கமுன்னு. ஆனால் இருக்கிற வதனையில் இவர் வேற போய் வாழுன்னு. புள்ள ஃபோன் பண்ணாலா? மகாக்கு ஃபோன் பண்ணி பேசினியா காலையிலே? ஏங்க காலங்கத்துல ஃபோன் பண்ணக்கூடாது, அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். காலையில ஃபோன் பண்ணாதானே புள்ளைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நேத்தே புள்ள எப்படி அழுதுச்சு பார்த்தல்ல கிளம்பி வரும்போது. ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியலையா? புள்ளை என்ன நம்ம தனி குடுத்தனத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்? கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். காலங்காத்தால ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? நம்ம என்னமோ பிள்ளைய நல்லா பார்த்துக்காத மாதிரி காலையிலே ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது மட்டுமா, காலையில எந்திரிச்சோன்னே வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஃபோன் பண்ணால் 5 நிமிஷத்தில் பேசிட்டு வைப்போமா? 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அங்கே வேலையாக வேணாமா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி 9 மணிக்கு மேலே நம்மளே பேசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, வேலைக்கு கிளம்புங்க. அண்ணி சொல்லுங்க நீ. சரி, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆகிப்போச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கூட்டி தள்ளிட்டு பட்டறைக்கு போயிட்டு வரேன். சாப்பாடுலாம் ஆயிடுச்சு நீ, எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரி, அப்போ எனக்கு டிஃபனில் மட்டும் போட்டு வச்சிருங்க, நான் வீட்டெல்லாம் கூட்டிவிட்டு வரேன். சரிங்க நீ. வரேனே பாருங்க. சரிம்மா. சரி 9 மணிக்கு மேலேயாவது ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. சரி பேசிக்கலாம். நேற்று கௌசி வீட்டுக்காரரு ராத்திரி ஃபோன் பண்ணி கௌசி கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அவனுக்கு என்னமா பிரச்சனை? இப்ப கத்தாதீங்க, நம்ம கூப்பிடல வைக்கலன்னு சொல்லி கௌசியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணை கொடுத்துட்டோம்னா பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். அதுவும் உன் சொந்தக்காரனா போயிட்டான்னு தான் அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க அவனை தூக்கி போட்டு நங்கு நடு ரோட்ல போட்டு மிதிப்பேன். புள்ளைய கட்டி கொடுத்தா ஒழுங்கா வாழ தெரியாதா வைக்க தெரியாதுன்னு என்னைய இது பண்ணிக்கிட்டு இருக்க நீ.
என்ன மாமா என்னாச்சு? காலையிலே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓய் குண்டுராணி, காலையிலே எங்க மாமா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கியா? அடி போடி நீ வேற. நான் எங்க போறது? உன்னைய விட்டுட்டு தான் போக முடியலையே. ஏமா நேத்து அவன் ஃபோன் பண்ணானா? மாமா மறுபடியுமா? ஏன் மாமா காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து அவனை பத்தியே கேக்குறீங்க? தயவு செஞ்சு அவனை பத்தி கேட்காதீங்க மாமா. ஏதாவது சொன்னானு சொல்லுமா. நான் இனிமேலாம் பொறுத்தெல்லாம் போக மாட்டேன். தூக்கி போட்டு நடுவுல 4 மிதி மிதிச்சேன்னா கூட்டிட்டு போய் வச்சு வாழ்வான். ஐயோ மாமா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. நான் அம்மா வீட்டுல ஜாலியா சந்தோஷமா இருக்கிறேன். அந்த வீடும் இந்த வீடுன்னு சந்தோஷமா. நீங்க வேற அங்க போய் கோத்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. கம்முன்னு இருங்க மாமா. குண்டுராணிக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு. என்னை கோத்து விடுறதுலயே குறியா இருக்கிறேன். ஏண்டி அத்தையே ஒரு மரியாதையா பேசுறியாடி? நான் இதுக்கடி பேசணும் குண்டுராணி? பாருங்க, இவ அடிக்கிற வாய்க்கு இவனே அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவா. என்ன பொறுமையா போய்கிட்டு இருக்கா. குண்டுராணிக்கு கொழுப்பு. பேசாதுக்கு எங்க மாமாவுக்கு பதிலா அவனை கட்டி வச்சிருக்கணும், அப்பதான் தெரியும். உன்னைய ஐயோ ஆள விடுங்களா சாமி. எப்படி சிரிச்சு கலகலன்னு இருக்க புள்ள. அவனை கட்டினதுல இருந்து நிம்மதியே இல்ல. புள்ள இல்லைன்னா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். புள்ளையும் இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? விடு, ஏதாவது ஒண்ணு பேசி சேர்த்து வைக்கிற வழியை பார்ப்போம். உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு சாமி. என்ன நீங்க இருக்கீங்க? அம்மா எங்க? தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்பா அத்தை வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஓ, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. சீக்கிரம் காஃபியை வைங்க. இந்த வச்சுட்டே இருக்கேன். குடிக்கிறதுக்கு தண்ணி மோருங்க. இந்த மூந்து தரேன். பா தலை வின்னு வலிக்குதே. என்னங்க? காலையில எந்திரிச்சோன்னே சீக்கிரமா காஃபியோ டீயோ வச்சிருங்க, இல்லைன்னா எனக்கு தலை வலிக்கும். குடிச்சாதான் எனக்கு வேலையா. சரி. எல்லாரும் குடிக்கிற செம்பில் இப்படி வாய் வச்சு குடிக்கிறது எவ்வளோ தப்பு. நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ, வைக்கும்போது கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் இதை மட்டும் எடுத்து வச்சிடுறீங்களா? நான் எடுத்து வச்சுக்கிறேன் போங்க. தண்ணி ஊத்திடுச்சு, அதையும் தொடச்சு விட்டுருங்க, இல்லைன்னா வலிக்கு விழுந்துருவோம். சரி. என்னப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேமா. அண்ணி என்னதான் பண்ணுது உள்ள? இந்த டீ வச்சிட்டு இருக்காங்கப்பா. எம்புட்டு நேரம் சுறுசுறுப்பே இல்ல போல இருக்கு. வச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. ஏடி எங்கடி போன காலையிலேயே? ரோட்டு வேலைக்கு போட்டோ எடுக்கணும்னாங்க, அதனால போனேன். என்ன 6 மணிக்கெல்லாம் என் பையன் காப்பி குடிப்பான்னு தெரியும். ஒரு தடவை வச்சு கொடுத்தீங்களாடி? வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, என்னையவே எதிர்பார்க்கணுமா? வேற யாரும் செய்யக்கூடாதா? ஆனாலுக்கு நான் என்ன பேசுங்க. ஏண்டி உங்க அப்பா காலையில காப்பி தண்ணி குடிப்பாருன்னு தெரியும்ல, காலையில வச்சு கொடுக்கலாம்ல? அண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழை கலாய் போச்சு. இன்ன வரைக்கும் என்னதான் பண்றீங்கன்னே தெரியல எனக்கு. என்னையவே போட்டு பாடா படுத்தி எடுங்க. வயசான காலத்துல நானே இந்த வீட்டுக்கு வாழைச்சு கொட்டுறேன். நம்ம காப்பி வச்சுட்டு வரதுக்கு இத்தனை நேரமாமா? இல்ல தண்ணி சிந்திருச்சு, அதான் அதை தொடச்சு விட்டு வர மணி ஆயிடுச்சு. கொஞ்சமாவது வேலையில கவனம் வேணும். அதை எதாவது கீழே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இல்ல நான் இல்ல. அண்ணி கொஞ்சமாவது பொறுப்பா வேலை செய்யலாம்ல? இவதான் சொம்ப கீழே போட்டுட்டு போனா, இப்ப என்ன இப்படி பேசுறா? சரி சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. உங்க மாமனுக்கு காப்பி தண்ணியை கொடுங்க. அந்த மனுஷன் நேரம் காலமா குடிப்பது. என்னங்க மாமா, எடுத்துக்கோங்க. அத்தை எடுத்துக்கோங்க. எப்பா எப்படியோ சமாளிச்சிட்டோம், இல்லைன்னா இந்த அம்மா கத்துன்னு கத்தி இருக்கோம் காலங்கத்தாலேயே. என்னங்க பாட்டி எடுத்துக்கோங்க. இந்த உமாக எடுத்துக்கோ. ஏன் பேத்திய நீ காப்பி தண்ணி ஊத்திட்டு வா, குடிப்ப. இல்ல நான் டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன், நீங்க குடிங்க. காலையில இதெல்லாம் குடிச்சாதானே சுறுசுறுப்பா இருக்கும், அப்பதானே வேலை வெட்டி பார்க்க முடியும். இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே குடிக்கிறது இல்ல, நீங்க குடிங்க. அப்படின்னா அங்க வீட்டுல காப்பி தண்ணி சக்கரை பாலெல்லாம் மிச்சம்னா ஏமா? அப்படின்னா உனக்கு பால் இது கொஞ்சம் எடுத்து வச்சு சூடு பண்ணி குடிமா. பாலாவது குடி, உடம்புக்கு நல்லது. ஆமா, நீ என்னைக்காவது எனக்கெல்லாம் பால் அது இதுன்னு சொல்லியிருக்கியா? மரும வந்தோடனே மருமகளுக்கு மட்டும் பாலெல்லாம் தரேன். ஏண்டி நீ எதுவும் குடிக்காம இருக்கியா இல்ல திங்காமதான் இருக்கியா? ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு தானே திங்கிற. எம்மாடி கூச்செல்லாம் படாதம்மா, உன் வீடு மாதிரி இரு சரியா? எது வேணாலும் ஆக்கி தின்னு உனக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிடுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். இல்ல அதெல்லாம் குடிக்கிறது இல்ல. அப்புறம் காப்பியே 7:30 மணி 8 மணி ஆக்கிட்டீங்க. சாப்பிட்றது நேரமா ஆக்குங்க. ப்ரெஷர் மாத்திரை வேற போடணும். சரி ஆக்குறேன் போங்க. கேரமகா நேரங்காலமா எந்திரிச்சு காப்பி வச்சு உங்க மாமாவுக்கு கொடுத்துரு. இல்லைன்னா காப்பி குடிக்கலன்னா நொய்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் 9 மணிக்கெல்லாம் அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடணும். சரிங்க. ஏன் சந்தோஷ் அப்பா, ஏண்டா மொய் பணம் எவ்வளவு வந்துச்சு? அதுவாப்பா ஒரு 2.5 லட்சமா என்னமோ வந்துச்சு. சரி, எத்தனை பவுன் நகை மோதிரம்லாம் வந்துச்சு? அது ஒரு 2 பவுன் என்னமோ இருக்கும்பா. சரி, வாங்கின கடைக்காரனுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். அப்புறம் வேற நிறைய செலவெல்லாம் இருக்கு. இந்த பந்தல் பிரிக்கணும், பந்தல்காரனை கூப்பிடணும். சரிப்பா, இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சாரு. தூங்கிட்டு இருக்காத, வேலை வெட்டி எந்திரிச்சு பாரு. வேலை செஞ்சாதான் கல்யாண கடனை அடைக்க முடியும். சரிப்பா. இவருக்கு வேற வேலை பொழப்பு இல்லை. எப்ப பார்த்தாலும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. மகா எங்க நம்ம ஆளையே காணமே. ஏய் புனிதா, உங்க அனிதாக்கும் காது குத்துறாங்களாமே?
ஆமாடி காயத்ரி, யார் உனக்கு சொன்னது? எங்க அம்மா சொன்னாங்கடி, எனக்கு தெரியும். எங்க அம்மா சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா ஆமா, வந்துரு காயத்ரிக்கா. காது குத்தப்போ நீங்க வந்துருங்க. சரிடி வனிதா, நான் வராம இருப்பேனா? அம்மாடி என்ன பண்றீங்க? அம்மாச்சி, இவங்க யாரடி புனிதா? எங்க அம்மாச்சிடி, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ, உங்க அம்மாச்சியா? பாவம், உங்க அம்மாச்சிக்கு வயசாயிட்டோ? இது என்னடி கேள்வி? அப்புறம் அம்மாச்சிக்கு வயசாகாம இருக்குமா? ஆமால்ல, அம்மாவோட அம்மானா அம்மாச்சி தான் வயசாகி தானே இருப்பாங்க. இவ யாரடி, உன் ஃப்ரெண்டா? ஆமா அம்மாச்சி, என்னோட ஃப்ரெண்டு தான். சரி சரி சரி, சின்ன வயசுலயே இப்படி கண்ணாடியை போட்டுக்கிறாளுங்க. அம்மாச்சி என்ன சொல்றீங்களா? உன்னையும் அவளையும் தான் இப்படி ஏதாவது ஃபோனை பார்த்துட்டே இருக்குது, டிவியை பார்த்துட்டே இருக்குது, இப்படி பார்க்கறது இப்படி கண்ணு கெட்டு போய் இப்படி கண்ணாடி போடுற நிலைமையா போகுது. நான்லாம் பத்தியா எவ்வளோ வயசாயும் கண்ணாடி போட்டிருக்கேனா, பாத்தீங்களா? ஆமா அம்மாச்சி, எங்க அம்மாச்சிலாம் கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருக்காங்க, நீங்களா போடலையா? அடியே, எனக்கெல்லாம் நல்ல கண்ணு பவரா தெரியுதுடி, நான் எதுக்கு போடணும்? பரவாயில்ல அம்மாச்சி, நீங்க பவரான ஆளு தான். ஏய் காயத்ரி, எங்க அம்மாச்சி இருக்காங்க பத்தியா, சின்ன வயசுல அவ்வளோ வேலை செய்வாங்களாண்டி. டிவி இது மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்களாம். அவங்க ஏதாவது வீட்டில் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்களா, சும்மாவே இருக்க மாட்டாங்களாம். பரவாயில்லடி, உங்க அம்மாச்சிக்கு இந்த வயசுலயே பாரு எவ்வளோ முடி இருக்குன்னு. முடியை ஒழுங்கா பராமரிக்கணும்டி, அப்பதான் இருக்கும். நீங்க ஒழுங்கு தலைவர்றீங்களா, அது கூட கிடையாது. பேனை தீவிக்கிறீங்களா, அதுவும் கிடையாது. ஒரு தலையை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். ஏனோ தானோ வச்சுக்கிட்டா இப்படிதான் கொட்டி தான் போகும். நான் அப்ப இருந்து என்ன உழைச்சு தலை சீவி இப்படிதான் வச்சுக்குவேன், அதனால நல்லா இருக்குடி. ஏ புனிதா, அவங்க அம்மாச்சி சூப்பரா இருக்காங்க போ. ஆமாடி, எங்க அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ புனிதா, அங்க பாரு, உங்க அப்பத்தாவும் தாத்தா வந்திருக்காங்க. என்னடி, என்ன மறந்துட்டீல அப்பத்தாவே? அப்பத்தா வாங்க, அப்பத்தா தாத்தா வாங்க. உங்க அம்மாச்சிக்காரி எப்ப வந்தா? இங்கதான் இருப்பாளோ? எங்க அம்மாச்சி நேத்து தான் வந்தாங்க அப்பத்தா. நேத்து தான் வந்தாளா, இல்ல இங்கே கடையா கிடக்குறாளா? இல்ல சம்பந்தி, நேத்து தான் வந்தோம். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எங்க அவன் வீட்டுக்காரு? அவரும் தான் வந்திருக்காரு, இந்த உள்ள இருக்காரு, படுத்திருக்காரு. என்ன முடியலையா? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு சம்பந்தி. சரி சரி, எப்போ வந்திய, எதுக்கு வந்திய? பேத்திகளுக்கு காது குத்துன்னு மாவு கூப்பிட்டா, அதுதான் சரி வந்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஓ, நேத்து தான் வந்தீங்களா, இல்ல 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நேத்து தான் சம்பந்தி வந்தோம். சரிடி முக்கை, பேச்ச விடு. ஏய் குட்டியலா, எந்திரிங்கடி, உட்கார்றதுக்கு நின்னுகிட்டே இருக்கோம், உட்கார்ந்துருக்கத பாரு. இவ யாரு? வளர்ந்துருக்காளே. அத்தை, இவதான் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கால, அவ புனிதா பெரிய பேத்தி. இவ வந்து சின்ன பேத்தி அனிதா, அவ வனிதா 3வது பேத்தி. ஓ சரி சரி, எந்திரிச்சுங்கிட்டு வாங்கடி, உட்கார. வாங்க அப்பத்தா, உட்காருங்க. அப்பத்தா, உங்க மடியில உட்காரவா? இவ வேற அங்கார்ந்து வந்தது காலை கிடக்குது, மடியில உட்காரலாம். மடியில வாடி என்கிட்ட. சரி அப்பத்தா, நான் உட்காரல. வா, தாத்தா மடியில உட்காரியா? தாத்தா பிடிக்கலையோ? வனிதாம்மா, அங்க வா, அம்மாச்சிட்ட வா. சரி அம்மாச்சி. என்னடி வந்து எம்பட்டு நேரம் ஆச்சு, நின்னுக்கிட்டே இருக்கோம். அவன் பாட்டுக்கு இருக்கிறேன். ஏதாவது காப்பி கீப்பி போட்டு அந்த கூடு, நாங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா குடிச்சுக்கிட்டே இருப்போண்டி. போடி. சரிங்க, இந்த கொண்டாரேன். புனிதா, இது யாரு? காயத்ரி, இவங்க என்னோட அப்பா இருக்காங்கல்ல, அப்பாவோட அப்பா அம்மா. ஏன் உங்க அப்பத்தான்னு சொன்னா குறைஞ்சு போயிருவியா? அப்படி இல்ல அப்பத்தா, தெரியாதுன்னு சொன்னேன். உங்க அப்பத்தாவா? உங்க வீட்டுல எல்லாமே ஏன் அங்க போய் இருக்காங்க? உனக்கு முக்கியமா தெரிஞ்சாகணுமா? இவ யாரடி? என்னோட ஃப்ரெண்ட் அப்பத்தா. ஃப்ரெண்டே கண்டவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு வெளில போ சொல்லு. என் ஃப்ரெண்டு அப்பத்தா, அவ எப்போ இங்க தான் இருப்பா. புடிதா, நான் வரேன்டி. உங்க அப்பத்தா என்ன இப்படி பேசுறாங்க? கண்டவங்கங்கறாங்க என்னைய பார்த்து. காயத்ரி, அவங்க தெரியாம பேசுறாங்கடி, நீ இரு. இல்லடி புனிதா, நான் கிளம்புறேன், பாய். என்னோட ஃப்ரெண்ட் அப்பத்தா, க்ளோஸ் ஃப்ரெண்ட், பக்கத்து வீடு தான். ஏங்க அப்பத்தா அப்படி பேசுனீங்க? அவ கோச்சிட்டு போயிட்டா. அவ போனா போட்டேன்டி, அவ போறதுனால உனக்கு இப்ப என்ன ஆகுது? 2 நாள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வச்சுக்கோ, வீட்டுல கூட்டியாந்து உட்கார வச்சுக்கிட்டு. இந்த வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காதடி. அவ பார்த்தா இனிமே என் கூட பேசுறாளான்னு தெரியல. அவ பேசுறா போறா, விடு. உனக்கு வேற ஃப்ரெண்டே இல்லையா? எடி முக்காய், பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி திட்டி அந்த பிள்ளை அழுதுகிட்டு போகுது? நீங்க வேற, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டாடி பாக்கியம், சீக்கிரம் காப்பியை கூட, தலை வலிக்குது ரோப்பா. கொண்டாந்து கொடுக்குறியா அண்ணா? அதே இந்த 1 நிமிஷம் இந்த வந்துட்டே. ஐயோ, என் மகன் இந்த கிளவிக்கிட்ட பாடாத பாட போறா. டாடி, நீ அங்க நிக்கிறிய யாரு? என் மாப்பிள்ள தானா நீ? ஏன் சின்ன மகன் பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அழகுன்னா அழகு, அவங்கள மாதிரிலாம் இல்லை, அப்படி ஒரு அழகா இருப்பா அவன். அவன் பேரு ரித்திக். எப்படி பேர்? நல்ல பேரா? நல்லா இருக்கு அப்பத்தா. என் பேர் நல்லா இல்லையா? பேரா அது நல்லா இல்லை. என்ன கேட்டிருந்தா நல்ல பேரா வச்சிருப்பேன். நம்மள்ட்ட யாரு கேட்டது? நம்ம பேரை போய் இந்த கிழவி நல்லான்னு சொல்லுது. பாத்தியா, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வரலன்னு சொன்னது. காப்பி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல. இவகிட்டலாம் எதுக்கு இருக்கணும்? கிளம்புவோம் வாங்க. ஐயோ அத்தை, 1 நிமிஷம் தான் வந்துட்டேன். எப்பதான் வருவாள தெரியல. அப்புறம் காக்காயி, என்ன உன் வீட்டுக்காரர் இன்னுமா தூங்குறாரு? ஏன் ஒழுங்கெல்லாம் போக மாட்டாரோ, வரமாட்டாரோ?
சமந்தி அவர் கொஞ்சம் உடம்புக்கு முடியாத மாதிரி இருந்துச்சு. சரி அதான் படுத்திருக்கேன்னு சொல்லி படுத்திருப்பாரு. தூங்க மாட்டாரு, படுத்திருப்பாரு சும்மா. நல்ல சொகுசு தான். பாவம் நம்ம தாத்தா வந்து கிளவி எப்படிலாம் பேசுது. காத்தே வரல, இது என்ன பேனோ ஓடுது. நல்லா கூட தான் வச்சு விட்டா என்னடி. ஒரு காத்து இல்லை. ஏசிலாம் எங்கள் வீட்டில் இல்லையா? ஏசிலாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்பத்தா. ஐயோ, ஏசி இல்லாமல் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. நமக்கு ஏசி இருந்தால் தாண்டி சித்தப்படம். அப்பாடா, ஏசி இல்லைன்னு கிளவி ஓடிச்சா பரவாயில்ல. என்னடி பாக்கியம், ஒரு காப்பி கொண்டு வரது இம்பது நேரமா? இதே என் சின்ன மருமகளா இருந்தா நான் சொன்ன நிமிஷத்துல காப்பி வந்துடும். அப்படியே காப்பி வரனாலும் என் மாமன் போற போட்டா ஒரு சைடுல காப்பி வந்து இங்க அடிக்கும். ஆடி போடி, உடனே நம்பி நாங்க வந்ததுக்கு இப்படிதான் டீ கொண்டு வரியா? எட்டே நான் போய் டீ போட்டு கொதிக்க வச்சு தானே கொண்டு வர முடியும். நான் என்ன மிஸ்னா டக்குன்னு போட்டு கொண்டு வர? ஏன்கிட்ட இந்த வாய் பேசுற வச்சு பாதடி கொண்டாங்க. என்னடி இப்படி எலி பள்ளி கொட்டி வச்சிருக்கா? இப்படிதான் டீ போடுவியா? என் வீட்டுல இருக்க சுகர் அடி. இப்படி டீயை கொடுத்து சீக்கிரம் கொல்லலான்னு பாக்குற அப்படிதானே? அடி மூக்காயி, அப்படி ஒண்ணும் இனிப்பு இல்லடி. எனக்கு கரெக்டா தான் இருக்குது, நீ குடி. இப்படி அங்க குடிப்பியா? முட்டி இனிப்பா போட்டு குடிப்பியா? எப்படி போட்டு வச்சிருக்கா? உங்களுக்கு சுகர் ஒண்ணு தெரியாதா அவளுக்கு? டீயும் நல்லா இல்ல, ஒன்னும் நல்லா இல்ல. சை, இந்தா பாரு, இனிமே இந்த இனிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க. அப்புறம் இந்த டீல டிகாஷன் நிறையா போடும், புரியுதா? இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு பிடிக்காது. இஞ்சி போட்டு தான் கொடுக்கணும். சும்மா அப்படி பாட்டுக்கு வர மாதிரி கொண்டு வச்சிருக்கா. இந்த டைம் நீங்க இஞ்சி போட விட்டிய, சும்மா பாக்கியம் கூப்பிட்டதுல நான் ஓடி வந்துட்டேன். சரி சரி, இன்னைக்கு போட்டது சரி. அம்மா பாக்கியம், உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டீ கொண்டு கொடுமா, ஒரு மாதிரி தலை வலிக்குன்னு சொன்னாரு. சரிம்மா, இந்த கொண்டே கொடுக்குறேன். என்ன ரொம்ப அவசரம், கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு கொடுக்கணுமோ? என்ன அதை வெட்டி முறிச்சியே தலை வலிக்குது? சும்மா வேதனை படுத்து கிடக்குது. என்ன தலை வலிக்குது உங்களுக்கு? அங்கேருந்து வந்துட்டாவ இங்க ஏன் மாமாட்டுக்கு. சரிடி, எங்களுக்கு ரூமு கொடு, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும். அனிதாம்மா, கூட்டி கொண்டு போம்மா. கூட்டி கொண்டு போய் நம்ம ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அங்க கொண்டு விடு. அத்தே போங்க தே. சரி சரி, ரூம்ல பெட்லாம் கரெக்டா இருக்கா? அட்டாச் பாத்ரூம் இருக்கா? அதுதான் நமக்கு சரியா சௌரியமா இருக்கும். அத்தே எல்லாம் இருக்கு, நீங்க போங்க. சரிடி, நைட்டுக்கு என்னடி சமைக்கிறா? தோசை தட்டி ஊத்தணும். எங்க வீட்டுக்காருக்கு சப்பாத்தி போட்டு கொடு. தோசை எல்லாம் சரி வராது. எனக்கு 2 இட்லி ஊத்தி கொடு. சப்பாத்தி மாவு தீந்து போச்சுட்டே, நாளைக்கு செஞ்சு தரேனே. இன்னைக்கு மட்டும் தோசை சாப்பிடுங்க. என்னடி நாங்க ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? சரிங்க தே, உங்க மாவட்ட சொல்லி வர்றப்ப சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வர சொல்றேன். நாங்க போய் படுக்கிறேன், அப்புறம் கூப்பிடு. சரிங்க தே. நாடகம்லாம் போடுவீங்களா? எனக்கு நாடகம் பார்த்தா தாண்டி தூக்கமே வரும். நைட்டுக்கு நீச்சல் வரைக்கும் பார்ப்பேன், 10 மணி வரைக்கும் பார்ப்பேன். அப்படியா தே? இங்க டிவி போட மாட்டோம், பிள்ளைய படிக்காதுன்ட்டு டிவி போட மாட்டோம் தே. அதெல்லாம் நமக்கு சுத்தப்படாது, நமக்கு டிவி ஓடணும். சரி, நான் போயிட்டு 6 மணிக்கு மேல வாரேன், தூங்கி எந்திரிச்சிட்டு. சரிங்க தே. அனிதாம்மா கூட்டி போ. அனிதா போடி திட்டும். அனிதா சத்த போட்டு பேசாதடி, போய் ரூம காமெடி திரும்பிட்டு வந்துச்சுனா அவ்வளவுதான். மவுண்ட போட்டு சொல்லி நமக்கு தான் அடி விழுக போட்டு கொடுத்துச்சுனா மவுண்ட. நான் பாட மாட்டேன். அம்மா என்னம்மா அப்படி எல்லாம் பேசுறாங்க? நம்ம அம்மாச்சிக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்டே கொடுக்க மாட்டாங்கம்மா இவங்க. புனிதாமா, என்ன இருந்தாலும் உன் அப்பா தாடி அப்படி பேசக்கூடாது. அவங்க ஒரு கோணம் இவங்க ஒரு கோணம் அப்படிதான் இருப்பாங்க. சரி வீடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன, உங்க அப்பாவுக்கு ஒரு போனை போட்டு சப்பாத்தி மாவு வரையில வாங்கிட்டு சொல்லுமா. வீட்டில் தீந்து போச்சுன்னு சொல்லு. அவங்க அப்பனாருக்கு சப்பாத்தி தான் வேணும்னு அவங்க அம்மா சொல்லிச்சுன்னு சொல்லு. ரொம்ப தான் பண்ணுது அந்த மூக்காய் கிழவி. இடி சத்தம் போட்டு பேர சொல்லாதடி, போச்சடி. அப்புறம் வாங்கிட்ட பாப்பா போய் மடியில உட்காரன்னு சொல்றா. அதுக்கு பேடி அப்படிங்குது, மடியில உட்கார விட மாட்டேது. இப்படி பண்ணுது, அதெல்லாம் ஒரு அப்பத்தாவா? ஐயோ, மாட்டி தான் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். வாய்க்கு ஒரு ரூம காமெடி. மா, எனக்கு இவங்க வந்ததே பயமா இருக்குமா. அந்த தாத்தா கூட பரவாயில்ல போல, இந்த அப்பத்தான் ரொம்ப ஓவரா பண்ணுது, கரைச்சா மண்ட மாதிரி வச்சுக்கிட்டு. அப்படியெல்லாம் நாளுக்கு முன்னாடி சொல்லிடாதடி, ஒரு வழி பண்ணி விட்டுரும். ஏம்மா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிற மாதிரி பேசுனது பார்த்து. ஓ மாமியாவை பத்தி எனக்கு தெரியாத பாக்கியம். வீடு வீடு நான் பாத்துக்கிறேன் எல்லாம். ஓ மாமி இப்ப பேசினதாவது கம்மி, எவ்வளவோ இனி பேசி பிடிச்சு. அம்மா, நீ எதுவும் எடுத்துக்காத. என்ன இல்லடி, நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். நீ போய் வேலையை பாரு. ஐயோ, கொஞ்ச நாளைக்கு எப்படி சமாளிக்க போறேனே தெரியலடி இதை வச்சு. என்னடா வேலைக்கு போலையா? போகணும்மா, இதை நேரம் ஆச்சு, கிளம்பணும். எங்க ஒருத்தி சாப்பாடை கொண்டு வாடின்னு சொன்னேன். 7 மணி நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பாடு கொண்டு வந்த பாடு இல்லை. அடி பாக்கியம், சீக்கிரம் சாப்பாடை கொண்டு வாடி. எங்க நேத்து நாங்க அங்க ஊர்ல இருந்து வந்ததும் ஒரு டீ தானே கேட்டேன். பார்த்தா 1 மணி நேரம் கழிச்சு டீயை கொண்டுகிட்டு வரேன். உங்க அப்பாக்கு ஒரே தலைவலி. அப்படியாம்மா? சீக்கிரம் போட்டுருவாளே, ஏன்? என்னென்ன அவகிட்ட தான் கேட்கணும். நாங்க வந்தது இது கடுப்போ என்னமோ தெரியல. சேச்சே, அப்படிலாம் இருக்காதுமா. இந்தங்க சாப்பாடு. இந்த 3 இட்லிக்கு இவ்வளோ நேரமாடி? காலையில தூங்கி எவ்வளவு வேலை தெரியுமா? 3 இட்லி நீங்க சாதாரண
சரி சரி, வாய் அடிக்காம போ. எனக்கு வாய் பேசிட்டேன். சரிடி, போடி. அடேங்கப்பா, உங்க பொண்டாட்டிக்கு ஒரே வாயிடா. இதே என் சின்ன மருமகளா இருந்தா, என் சின்ன மகன் சொன்ன உடனே 5 நிமிஷத்துல இங்க வந்து நிப்பா. இவன் என்னடானா எவ்வளவு கொழுப்பு வலுது. 1 மணி நேரம் அடுப்படியில இருக்கா. அத்தே, நான் அப்படிதான், உங்க சின்ன மருமக அப்படிதான், சரிங்களா? என்னடி அப்படி அப்படிங்கற? ஒண்ணும் இல்ல அத்தே. ஏய், உன் பொண்டாட்டிக்கு இப்படி வாய் ஆகாது. இப்படி வாயை வளர்த்து வச்சிருக்கா. உன் தம்பில ஒரு அதட்டுனா உன் தம்பி பொண்டாட்டி அடங்கி போவாடா. ஆனா இவன், நீ இப்படி பேசுற, ஒரு சொல்லி கேட்கறாளா? எழுத்து பேசுறா. இப்படி வச்சுக்காத. ஆமாம்மா, வாய் ஓவர்தான், நான் பாத்துக்கிறேன். வீடு வசதி எல்லாம் எப்படிமா? என்னத்த வசதி, ஒரு ஏசி இல்ல, ஒரே வேர்வை, பேன் காத்து ஒருன்னு வரல. பெரிய தொல்லையா இருந்துச்சு ராத்திரி எல்லாம். என்னம்மா பண்றது, நானும் 3 பொட்டை பிள்ளைகள வச்சிருக்கேன். அந்த 3 பிள்ளைகளுக்கும் சேர்க்கணும். ஏசி எங்கிட்டு போடுறது? போ. என்னடி கதை, மணி எத்தனாவது பாரு, எந்திரிச்சு வர. அத்தே வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்ள. சமந்தி, நான் 5 மணிக்கு எந்திரிச்சு சமந்தி. 5 மணி இப்பதான் அடுப்படியில என் மகளுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு வரேன், பாத்திரம் கழுவுனே. அப்படியா? நமக்கெல்லாம் 5 மணிக்கு மேல தூக்கமே வராது சமந்தி. ஏன் மருமக ஒரு வேலை பார்க்க மாட்டேனே, அதனால 8 மணி வரைக்கும் நாட்டுக்கு தூங்க வேண்டி. சரிங்க சமந்தி. அத்தே, மாமா எங்கத்தே? மாமாக்கு என்னமோ தெரியல, உடம்பெல்லாம் முடியாம வருதான், அதனால கொஞ்சம் படுத்திருக்காரு. என்னடா உன் மாமனார் எப்பா பாரு படுக்கையில தான் போல, ரொம்ப சொகுசுதான். இங்க அங்க என்னமோ படுத்தே கிடந்த மாதிரி பேன்ல பறந்து வளர்ந்த மாதிரி பண்ணி திரிவாரு. அம்மா அசதியா வரும், பேசாம இருமா நீ. ஆமா, நீங்களும் சாப்பிடல அத்தை, நேரம் ஆகுது. சாப்பிடுங்க மாப்பிள்ள, அவர் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம். சரிங்க அத்தே. இதுடா, இதுகளெல்லாம் இப்படி இங்க வச்சுக்காத, காது குத்து முடிச்ச மறுநாளே கிளப்பி விட்டுரு. இதுகளுக்கு வச்சுக்கிட்டா நீ தேடி போட முடியாது. பாவம்மா, அவங்க எங்கேம்மா போறாக வராக, இருந்துட்டு போறாங்களே இங்கேயே. இங்கே இருக்கணுமா? இருந்தா என்ன இப்ப பாவம்? அங்கெல்லாம் சுத்தப்படாது, இங்க இருக்கக்கூடாது. அவங்களாம் காது குத்து முடிச்சுன்னா இப்ப வேணா எடுத்துட்டு போட்டோம். காது குத்து முடிச்சுன்னா அனுப்பி விட்டுரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க என்ன? சரி தம்பி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. பாக்கியம், கிளம்பிட்டேன்டி. லிஸ்ட்லாம் பார்த்து என்னன்னு எழுதி வச்சிரு, என்ன மறந்துடாத இன்னைக்கும். சரிங்க, நான் எழுதிக்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா, காலையில இருந்து எவ்வளோ வேலை, எம்புதான் செய்ய முடியும் ஒரு ஆளு. நல்ல வேலை எங்க அம்மா இருந்ததால எனக்கு உதவியே என்னென்ன வேலை பார்த்து கொடுத்தாங்க. வேற யாரும் இல்லைன்னா நான் மட்டுமே தான் உதவியில கிடந்து வேலை செய்யணும். அதுக்கும் திட்டு வேற. என்னடி, நான் என்னமோ வேலை பார்க்காத மாதிரில என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசுறா? ஐயோ அத்தை, உங்களை தான் வேலை பார்க்க விடுவேனா? நீங்க யார் இந்த வீட்டுக்கு மகாராணிட்டே? ஆமா மகாராணி தான். நான் தானே ஃபர்ஸ்ட் என் பிள்ளை, அதனால நான் தான் மகாராணி. ஆமாட்டே, அதுதான் சொல்ல வந்தேன். எங்க மாமா சாப்பிடுவீங்களா? எனக்கு சூடா இட்லி கொண்டு வா. இந்த ஆரி பண்ணிட்டுலாம் அண்ணா பிடிக்காது, சூடா ஊத்திட்டு வா. சரிங்க தே, கொண்டாரே. அம்மா பாக்கியம், அடி உங்க மாமனார் அடி எந்திரடி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படி சோபால மாமா சொல்லுங்க மாமா. ஏம்மா பாக்கியம், கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டாரியா? சுடு தண்ணி கொண்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு கொண்டாமா. சரிங்க மாமா, இந்த எடுத்தாரேன். மூக்காயி, என்னடி நம்ம சம்மந்தியை வெளியில பார்க்க முடியல? அவங்கெல்லாம் பிஷி போல பிஷி. அடடே, சம்மந்தி உட்காந்துருக்கீங்களா? ஆமா சம்மந்தி, வந்து உட்காருங்க. என்ன சம்மந்தி, வெளியிலே பார்க்க முடியல உங்களை? அதை ஏன் கேட்குறீங்க? உடம்புக்கு ஒரே அசதி, அதான் படுத்தையே கிடந்தி. இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல சம்மந்தி. இதே சாப்பாடு எப்படி தான் இருக்கு? ஐயே, ஒரே வரப்படி. இப்படியா மிளகா அள்ளி போடுவேன்? நமக்கு வரப்பெல்லாம் பிடிக்காது, வயிறு ஏறிட்டுண்டா. அத்தை 2-3 மிளகா தான் போட்டேன், ரொம்ப போடல. ரொம்ப வரப்பு நான் பையா சொல்றேன். சரிங்க தே, இனிமே குறைச்சிக்கிறேன். எப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. மணி எத்தனமா ஆகுது? 9 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். நாங்க 11 மணி ஆகும் கஞ்சி குடிக்க. ஆமா உங்க அப்பா இருக்கலாம், இது பிடிக்காதடி. இட்லி எல்லாம் நான் சாப்பிட வராரு, காஞ்சியா போடு. ஏன் சம்மந்தி, இட்லி எல்லாம் எனக்கு சாப்பிடாமையா இருப்போம்? சாப்பிடுவோம். எங்க அப்பா இட்லி எல்லாம் சாப்பிடாதே. எடி அனிதா, எடி புனிதா, கொஞ்சம் நோட்டு பேனா எடுத்து வாங்கம்மா, லிஸ்ட் எழுதணும். அம்மா, ஏன் நான் நோட்டு கேட்குறேன்? எதுக்குமா? அம்மாடி, காது குத்துக்கு எல்லா ஜாமான்லாம் வாங்கணும்ல, அதுக்கு அப்பா லிஸ்ட் போட்டு சொன்னாருமா. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பற்றி எழுதிருவோம், எல்லாத்துக்கும் எவ்வளோக்கு எடுக்கணும்ட்டு. சரிம்மா. அனிதா, போய் நோட் எடுத்துட்டு வாடி. சரிக்கா. என்ன ட்ரெஸ் எடுக்க போற எல்லாத்துக்கும்? ஏதாவது ஆண்டி பார்த்து எடுக்கணும் சிம்பிளா. சரிம்மா. மா சொல்லுமா, என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பற்றி எழுதிடலாண்டி. சொல்லுமா. பிள்ளையார் சொல்லி போடு, ஊ போடு, அதை போட்டு தான் எழுதணும், புரியுதா? எது எழுதுறதோ அதை போட்டு தான் எழுதணும். சொல்லி கொடுத்தது என் மாவு மறக்கலையா? ஏப்பா எப்படிப்பா மறப்பேன் நானே, அதெல்லாம் மறக்க மாட்டேப்பா. எழுது. என்ன போடுறேன்னா, இப்போ ட்ரெஸ்ஸை பற்றிலாம் எழுதலாமா? சரி, யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் எழுதலாம். இப்போ நம்ம வீட்டில் எழுதலாம். ஃபர்ஸ்ட்டு அனிதாளுக்கும் எடுப்போம் ட்ரெஸ்ஸு. அம்மா பாக்கியா, அதுக்கெல்லாம் உன் தம்பி குமார் எடுத்துகிட்டு வருவான். எனக்கு அது காது குத்து பிள்ளை இல்லை, அதுக்கு அவன் தான் எடுத்துகிட்டு வருவான். அவன் எடுக்கிற ட்ரெஸ் தான் அதுக்கு போடணுமா? நீ அதுக்கு ஒன்றும் எடுக்க வேணாம். அடியே, அந்த குமார் பையன் 400க்கு 300க்கு எடுத்துகிட்டு வருவேன். என் பேத்திய
அதை போய் போடணுமா? 2000 3000 பட்டு பாவாடை அதை தான் போடணும். எட்டி என் தம்பி 100க்கு எடுத்தாலும் 50க்கு எடுத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் என் பிள்ளைகளுக்கு நான் காது குத்துவேன், சரிங்களா? நீ சொல்றதுலாம் சரி வராது. என் பேத்தியா 2000 3000 எடுக்கிற பட்டு பாவாடை தான் நீ போடணும் சொல்லிவிட்டேன். சுனிதா நீ எழுதுடி. சொல்லுமா. ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுத வேணாம்மா. கடைக்கு போயிட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு அதை எடுத்துருவோம். அதெல்லாம் லிஸ்ட் போட்டெல்லாம் செட்டே ஆகாது. வேற ஏதாவது சொல்லி நம்ம லிஸ்ட் போடலாம். டாடி என் பேத்திக்கு காது குத்தி ஜிம்மிக்கு தாண்டி வேணும். உன் தம்பி தூண்டு கம்மல் எடுத்துட்டு வருவேன். அதை போய் அதை போட்டு என் பேத்தி காது குத்த முடியாது. அழங்க ஜிம்மிக்கு எடு, நீ எடு. உன் தம்பி வீட்டில் தான் ஒன்றும் இல்லையா? என் தம்பி வீட்டில் எதுவும் இல்லைனாலும் நான் எடுத்து கொடுத்து போட சொல்வேன். பாவம் என் தம்பி ஒன்றும் போட வேணாம் எனக்கு. அப்போ ஒன்று போட வேணா உன் தம்பி வீடு வரவே வேணாம் காது குத்துக்கு. அது எப்படி மாமா உன் பெரிய தம்பி சரியான பணக்காரனாச்சே, அவன் வருவானா? வருவேன் தே. இங்க பாருங்க சமந்தி, நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எங்க கிட்ட காசு பணம் இல்லாட்டியும் மான ரோசை இருக்கு. எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். 4 பேர் பாக்குற மாதிரி நல்லாவே செய்வோம். நாங்க என்னமோ ஒண்ணும் செய்யாத மாதிரியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கதாய் நிறுத்து சரியா? நீ செய்யறத நானும் பாக்குறதுக்கு தான் அங்க வந்திருக்கேன். என்னதான் அப்படி உன் மாவட்டத்தில் செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். நல்லா உனாக்கப்படுங்கிற மாதிரி பாப்பீங்க சமந்தி. இம்மா பேசாத அத்தைக்கிட்ட. என்னடி நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஓவரா பேசுது உங்க அத்தை, எதுவும் பேச வேணாம்னு சொல்றியா நீயா? அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியா இருமா, நாங்கள் எழுதிட்டு தானே இருக்கோம். என்னத்தை தான் அப்படி லிஸ்ட் எழுதுறோம்? அங்கிட்டு போய் உட்காந்து எழுது. இதுக்கு முன்னாடி உட்காந்து எழுதுறோம். அடியே காத்தாயி என்ன சொன்ன? சமந்தி நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, என் மாவட்ட தான் பேசுறேன். அம்மாஜி பேசாம இருக்க சொல்லுமா. புனிதாமா நீ எழுது. மளிகை ஜாமான் லிஸ்ட்லாம் எழுது. அடியே பாக்கியம் என்ன கதுக்குறதுக்கு என்ன போடுற? கறி போடுறியா இல்ல சாம்பார் சாதம்? அடி சாம்பார் சாதம் தாத்தே போடுறோம். சி யாரும் சாப்பிடுவேன். கறி போட்டாதான் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க. நீ சாம்பாரை போட்டா யாரும் சாப்பிடுவா? எல்லாம் அப்படியே கிடக்கும். கறி போடுற அளவுக்கெல்லாம் நம்ம கிட்ட பணம் இல்லத்த. அப்புறம் என்னத்துக்கு கதுக்கு வைக்கிற நீ? டடி முகை பேசாம இருக்க மாட்டே நீ? பேசாம இருக்கிறது அங்கே இருந்தீங்க வந்தா? இந்த கிளவிய கூட்டிட்டு வர வேணாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விதி விட்டுச்சா கூட்டிட்டு வந்து இப்ப என்னென்ன பேச கேட்க வேண்டியதா இருக்கு. நமக்கு கேட்க பார்க்க யாரு இருக்கா? நம்ம வீட்டுக்கார அவங்க அம்மானா தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா கூட நம்ப மாட்டாரு. நம்ம தலை விதி. கறி எழுது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், முட்டை எல்லாம் போடணும். அதெல்லாம் போடணும்னா அவங்க மாவட்ட நீங்க தான் கேட்கணும். நான் கேட்கணுமா? நான் எதுக்கு கேட்கணும்? முகை பேசாம சாப்பிடுறியா நடி? இது ஒரு சட்னி, இது ஒரு இட்லி. இந்த சட்னி வேணா இட்லி வேணா பேண்ட். முகை இப்ப எதுக்கு தூக்கி போட்டா? எனக்கு சாப்பாடு வேணாம் விடுங்க. அப்பதா எதுக்கு இப்படி சாப்பாடு தூக்கி போடுறீங்க? சாப்பாடு வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? இப்படியே தூக்கி போடுவீங்க? ஓ எனக்கு பின்னாடி சாப்பாடு போட மாட்டேங்கிறத உன் பிள்ளைய கூட சொல்லி தூடி பாக்கியா? சொல்லி வளர்த்துருப்ப போல. ஐயோ அத்தை, நான் எதுவுமே சொல்லி விளக்கல. அதிகலாம் சொல்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாருக்கு தெரியும்? நீ தான் சொல்லியிருப்ப. மூக்காய் இப்ப சாப்பிட போறியா என்ன? எனக்கு பிடிக்கல. நான் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானத்துக்காக நல்லா ஆகி போடு. அம்மா இந்த கிளவி காலையில ஒரு டம்ளர் டீல ஒரு பாக்கெட் ரஸ்க்கு நினைச்சு திணிச்சு, அதான் பசிக்கல போல தூக்கி போடுது. ஐயோ வாயை மூடி கேட்டுச்சுன்னா ஒரு வழி பண்ணி விட்டுருவோம். அண்ணையும் கேட்கக்கூட எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே. இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம சொல்லு லிஸ்ட்டை. நீ இந்த கால லிஸ்ட்டு சொல்ல போறதுல நான் எழுதவும் போறப்பல போமா.